லியோ டிவி சார்பாக உங்கள் ஊரில் உள்ள எல்லாரையும் லட்ச லட்சமாய் சம்பாதிக்க வைத்து ஒரே நாளில் உலகம் முழுக்க பிரபலமாக்க அழகன் அழகி நிகழ்ச்சிக்காக இதோ நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இன்று சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நாளை நீங்களும் ஒரு லட்சாதிபதி. உலகமே வியந்து பார்க்கும் ஒரு விஐபி. 34/3 take 2. ஐயோ 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 மூக்கு செல்வா க்ளோஸ் வை ஐயோ ரத்தம் ஐயோ பிட்றானே. ஏய் செல்வா இங்க பாரு, ஒருத்தன் ரத்தம் சிந்தி நடிக்கிறான் பாருப்பா. என்னடா பண்றீங்க? இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஆக்டரை நம்ம பார்த்ததே இல்ல. உட்காரு, கிரீன் கார்டு தரான். உட்காரு. எல்லாம் பண்ணா ஊருக்கார ஒருத்த வர மாட்டான். ராணி கிளாப் பட்டி சாவடிக்காத. எங்களுடன் வயலுக்கு ஏற்றம் நீர் பாய்ச்சி நாத்து. யோ கட்ட பொம்மன் மாதிரி வீரமா பேசணும், கட்ட வண்டியில போற மாதிரி பேசக்கூடாது. நல்ல வேலை, கட்ட பொம்மனும் இப்ப உயிரோட இல்ல, நடிகர் திலகமும் இப்ப இல்ல. யாரு? நான் தான் ஜோதி. ஜோதியா? நானு அப்புச்சி வீட்டு பொண்ணு சார். மத்தவங்கள மாதிரி என்னால பகல்ல எல்லாம் வர முடியாது. சட்டு போட்டு லைட் போடுங்க சார், எனக்கு நேரம் ஆச்சு. சீக்கிரம் சார், சீக்கிரம். உட்காரு. நடிக்க வந்துட்டு இவ்ளோ பயப்படுற? அங்க உட்காரு. சார் ரொம்ப இருட்டா இருக்கு சார். லைட் போட்டுருவோம். அந்த பக்கம் பாருமா. சரி. அப்படியே ரைட் திரும்ப. ஆகுதே. முடிய நல்லா பிரிச்சு விடு. சரி. ஏதா பேசு. என் பேரு ஜோதி. இத தவிர என்ன பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. எப்படி தெரியும் நீங்களே சொல்லுங்களேன். 2 வயசுல திருவிழா கூட்டத்துல காணாம போனவளுக்கு இதெல்லாம் தெரியுமா? அப்புச்சி வீட்டுல வேலை செஞ்ச வள்ளியம்மா தான் என்னை இந்த ஊருக்கு தூக்கிட்டு வந்து வளர்த்தாக. வளர்த்தம்மா இருந்த வரைக்கும் என்ன பெத்த பொண்ணு மாதிரி பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு அவங்களுக்கு காய்ச்சல் வந்து செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் நிரந்தரமா அப்புச்சி வீட்லயே தங்கிட்டேன். அப்புச்சி வீடு ரொம்ப பெரிய வீடு. அங்க இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்வேன். இது சரியில்லை அது சரியில்லைன்னு எங்க ஆச்சு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இல்ல வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏய் எந்திரடி, இன்னும் என்னடி தூக்கம், எந்திரடி. ஆனா எங்க அப்புச்சி ரொம்ப நல்லவரு. செல்லம், அப்புச்சிய சுத்தி எப்ப பார்த்தாலும் நிறைய பேர் இருப்பாங்க. முத்துன்னு ஆச்சிக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு, அவரை பார்த்தாலே பயமா இருக்கும். அப்புறம் போன வாரம் ஆச்சி திடீர்னு கோவத்துல சூடு கூட போட்டாங்க. இங்க பாருங்க, எனக்கு அன்னைக்கு எப்படி அழுக வந்துச்சு தெரியுமா? எங்கேயாச்சும் ஓடி போலான்னு தான் பாக்குறேன், ஆனா எனக்கு தான் யாரையுமே தெரியாதே. அதுக்குதான் அந்த வீட்லயே கிடக்குறேன். நான் நல்லா நடிச்சு பெரிய ஆளாகி என் அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிச்சு என் அம்மா மடியில தலை வச்சு தூங்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? எப்படியாவது உங்க டிவில என்ன நடிக்க வைங்க சார். சார் சார் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் சாவற வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேன். இருக்கிற வரைக்கும் மறக்காம இருந்தா சரிதான். ஓகே, நடிக்க வந்துட்டியே, உனக்கு என்னெல்லாம் தெரியும்? சார் அப்புச்சி வீட்டுல பெரிய பெரிய கண்ணாடிகள் இருக்கு. யாரும் இல்லாதப்ப நானே நடிச்சு பாப்பேன், பேசி பாப்பேன், ஆடி பாப்பேன். கண்ணாடி முன்னாடி மட்டும் ஆடினா பத்தாது, கேமரா முன்னாடியும் ஆடி காட்டணும். எங்க ஆடு பார்க்கலாம். ஐயோ, இதுக்குதான் என்ன பத்தி நான் யார்கிட்டயுமே சொல்றது இல்ல. பாத்தீங்களா, இப்ப நீங்களே வருத்தப்படுறீங்க. வருத்தலாம் படாதீங்க.
என்ன அழகா மட்டும் காட்டுங்க, அது போதும். சரியா? மத்தவங்க மாதிரி கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு பணம் எதுவும் இல்ல. அதுக்கு பதிலா இத வச்சுக்கோங்க. என்ன பண்ற? என்னது? நிறைய காசு காசா? என்ன சொல்ற? சார் நீங்களே வச்சுக்கோங்க. எங்க போற? ஓடாத நில்லு. ஹே ஜோ, ஹே ஜோ. ஐயோ நேரமாச்சு. ஹே ஜோ. ஏன் இந்த முடிய பட்டிக்காடு மாதிரி கட்டி வச்சிருக்க? நடிக்க வந்துட்டல, முடிய நல்லா பிரிச்சு விடு. யார் மாமாவ? நல்ல பாரியா, நம்ம வீட்ல வேலை பார்க்கறதுல ஜோதி, அந்த பிள்ளை தான். அந்த பிள்ளையா? அது தக்காளி மாதிரி தலதலன்னு இருக்கு. ஆமா, இப்ப எதுக்கு இந்த பிள்ளை போட்டா ஏன்ட்ட காட்டுறிய? மாப்ள, இந்த பிள்ளைகிட்ட பெட்டிஷன்ல ஒரு சின்ன கையெழுத்தை வாங்கி உனக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு வச்சுக்க. நாளை பின்ன குடும்பம் குட்டிங்கன்னு பல காரணத்தை சொல்லி சீக்கிரம் வெளியில வந்துடலாம்யா. அதுக்கு தானே பல ஐடியாக்களை போடுறோம். டேய் சண்முகம், நம்ம குடும்பத்துக்கு வாரிசுன்னு ஒண்ணு வேண்டாமாடா? ஏன்பு என்ன தூக்குல போட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி உனக்கு வாரிசு வேணும். புண்ணாக்கு. என்னப்போ இப்படி பேசுற? உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு தானே நாங்கெல்லாம் இம்புட்டு பாடுபடுறோம். அக்கா, உப்பாரி வைக்க வாங்க வந்த மாப்ள, இனிமே எதை பத்தியும் யோசிக்காம இந்த பிள்ளைய பத்தி மட்டும் யோசி. அதுக்காக 60 பணியாரத்தை திம்பியாடி. ஆமா டயட். இந்த கூடாரம் திறந்து கிடக்கு. அதானே. யார் உள்ள வந்தது? அவன பாரு தண்டம். டென்ட் திறந்து போட்டு தூங்கிட்டு இருக்கான். எப்படி தூங்குறான் பாரு. பேசாம இரு. அந்த லெஃப்ட் சைடு டேபிள்ல இருக்கா பாருமா. சரி. ஆமா, நீங்க யாரு? இது நாங்க கேட்க வேண்டிய கேள்வி. நீ யாரு? என்ன தெரியாதா? எல்லாருக்கும் தெரியறதுக்கு நீ என்ன நமிதாவா? ஆமா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய் ராணி, யார் என்னன்னு கேளுவல. நான் கேக்குறேன். ஏய், யார் நீ? எதுக்கு வந்தா? ஆமா, இங்க ஒரு சார் இருப்பாரு, அப்படி இல்ல? சாரா? எதுக்கு கேக்குற? இதெல்லாம் வச்சு படம் பிடிப்பாரு அவரு. அதான் எதுக்கு கேக்குறேன்னு. இல்ல, நேத்து ராத்திரி சாரும் நானும். நேத்து ராத்திரி நீ சாரும்? டேய், முதல்ல ஏறுடா. டேய், ஏந்துடா. 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 ஏந்துடா பாரு, ஏந்துடா. செல்வா. விடிஞ்சிடுச்சா? விடிஞ்சு இருட்டி, அதுக்கு அப்புறமா விடிய போகுது. அப்படியா? நான் கனவா? யா எக்ஸாக்ட்லி. அழகான சின்ன பொண்ணு வந்திருப்பாளே. யா வெரி பாவாடை சட்டை போட்டுருப்பாங்களே. யா ஆஃப் கோர்ஸ். How do you know about it, man? இந்த மாதிரி இருப்பாளா பாரு. Exactly like her, but அவ பகல்ல எல்லாம் வர மாட்டா. ஏய், வந்துட்டாடா, முழிச்சுக்க. அவ சொல்ற நீ அவளும் சேர்ந்து நைட்டு. இந்த டபுள் மீனிங் எல்லாம் வேணாம். நேரா விஷயத்துக்கு வா. யார் இவ? ஹேய், நீ எப்ப இங்க வந்த? இல்ல, நேத்து ராத்திரி நீங்க தூக்க கலக்கத்துல இருந்தீங்களா? நானும் தூக்க கலக்கத்துல இருந்தேனா, அதான் ராத்திரி எடுத்த படம் எப்படி வந்திருக்குன்னு பாத்துட்டு. என்ன படம்? என்னடா என்ன நடக்குது? ஒண்ணும் இல்ல, நேத்து நைட் நீங்க எல்லாரும் சீக்கிரம் தூங்கிட்டீங்களா? ஆமா. நான் மட்டும் கொஞ்சம் ஓட்டி பார்த்தேன். டேய், ஓவர் டைம் பார்த்தேன்டா. செலக்ஷனுக்கு வந்தாடா, அதான் ஷூட் பண்ணி வச்சேன். என்ட்ரன்ஸ் காசு கொடுத்தாளா? அது கொடுக்க தான் வந்திருப்பா. எங்கம்மா குடு. என்னது காசா? என்கிட்ட காசு இல்லையே. இல்லையா? எது காசு இல்லையா? அத பாருமா, அப்ப நீ ரிஜெக்டட். உனக்கு எல்லாம் கடை இல்ல சொல்றாங்க. டைரக்டர் போட காட்ட முடியாது. கடை போட காட்ட முடியாதுமா. சொல்லுங்க, கிளம்பு சார். நேத்து எடுத்து படம் கிளம்புமா. என்னடா மிரட்டறியா? ப்ளீஸ் ராணி, கெஞ்சிரேன் அக்கோ, ப்ளீஸ். எனக்கா ராணி எனக்கா ராணி. ஐயா, இவன் மிரட்டறத விட கெஞ்சறது ரொம்ப கேவலமா இருக்கு. இவனோட கெஞ்சல பாக்குறதுக்கு அவளோட கொஞ்சல பாத்தறலாம். போட்டு தொலைக்கிறோம். ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு. இது கனவா நிஜமானே தெரியலக்கா. ஆத்தாடி. ஐயோ, என்னால நம்பவே முடியல சார். இது நானே தெரியல. அம்மா, ரொம்ப அழகா இருக்கியே. நீ இந்த பக்கம் வந்து பாரு, நல்லா தெரியும்.
ஐயோ சார், ஏன் படத்தை பாதியிலே நிப்பாட்டிட்டீங்க? எடிட் பண்ணது இவ்வளவுதான். இப்போதைக்கு இவ்வளவுதான் காட்ட முடியும். சரி பரவாயில்ல, இது வரையில காட்டினதுல என்ன ரொம்ப அழகா காமிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சூப்பரா காமிச்சதுக்கு உங்களுக்கு ஏதாவது தரணுமே. என்ன தரலாம்? இன்னைக்கு அப்புச்சி வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. வீடு பூந்து கொள்ளடிக்க சொல்றியா? ஐயோ சும்மா இருங்க. நீங்க எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா சாப்பிட வரணும். சரியா? மறக்க கூடாது. ஆமா, எல்லாருக்கும் ஒரு பச்சை கார்டு குடுக்குறீங்களே, அது எனக்கு இல்லையா? அது இப்போதைக்கு கொடுக்க முடியாது. ஏன்? சாக்கு இல்ல. நீ கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ற. அப்படினா என்னக்கா? அதுவா, நீ நடிப்ப குண்டால குடுக்க சொன்னா அண்டால குடுக்குற. அப்ப நான் வேற என்ன பண்ணனும்? அதுக்கு என்ன பண்ணனும்னா அடிக்கடி நீங்க வரணும், நிறைய பிராக்டீஸ் பண்ணனும். then maybe I'll give you a green card, you see, you know. ஆத்தி, நான் அடிக்கடி இங்க வரது தெரிஞ்சா ஆச்சி என் முதுகு தோலை உரிச்சிருவாங்க. அதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இவனுக்கு தெரியாம பச்சை கடை திருடி தட்டுமா? இங்க பாரு, கேள்வி எல்லாம் கேட்காத. கிரீன் கார்டு வேணும்னா அடிக்கடி நீங்க வந்துதான் ஆகணும். இது என்ன புதுசா இருக்கு? எல்லாருக்கும் அப்படிதான் ரூல்ஸ் வச்சிருக்கோமா? அவள மட்டும் ஓவியமா இங்க வந்துதான் ஆகணும் சொல்ற நீ? Stupid idiot, nonsense. I have been telling you again and again, this girl has not done well and she is further audition me. I will kill you. Understand? சரிப்பா, இப்ப நல்லா புரியுது. அடிக்கடி வந்துருமா? சரி, எப்படியாவது அடிக்கடி வந்து நான் கத்துக்க பாக்குறேன். அப்ப நீங்க எல்லாரும் இன்னைக்கு சாப்பிட வரணும்னா அது வந்துடாதீங்க. வரேன். ஓகே ஓகே. அப்பாடா. வைப்பர் போட்டது போதும். ஏண்டா டேய், நியாயமா பார்த்தா இவளுக்கு நீ டார்க் கிரீன்ல கார்டு கொடுத்துருக்கணும். இவளை விட மொக்கையா நடிச்சிட்டு போனவங்களுக்கு எல்லாம் கிரீன் கலர் கார்டு கொடுத்துருக்க. இவளுக்கு என்னடா? டேய், நான் அவள்கிட்ட இருந்து இன்னும் அதிகமா எதிர்பார்க்கறேன்டா. இந்த பொண்ணுக்கு இது போதும். நம்ம இங்க டெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோம். ட்ரெய்னிங் எல்லாம் கொடுக்கல. நீ பொறாமையில பேசாத. எல்லோ கார்டு கொடுத்தாதான் அவ அடிக்கடி வருவா. அவ எதுக்கு அடிக்கடி வரணும்? அவ அடிக்கடி வந்தா நமக்கு அடிக்கடி சாப்பாடு கிடைக்கும். அப்ப நீ அவளுக்கு அடிக்கடி எல்லோ கார்டே கொடு. சோறுன்னு சொன்ன உடனே கச்சி மாறிட்டா. அக்கா என்னைக்குமே சோத்து கட்சி தான். பாஸ் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? தினமும் நல்ல சாப்பாடு கிடைக்கும்ல. சரி, சோத்து காடா இப்படி அலையறீங்க? எத்தனை மணிக்கு அவ சாப்பிட கூப்பிட்டுருக்கா? 1 மணிக்கு. அப்ப 12 மணிக்கே போறோம். போறோம் இல்ல, போறேன். டேய், தனியா போ விடுங்கடா.